அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், எனக்கு பதிலே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ரொம்ப அமைதியாகவே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆண்டவர் அமைதி அல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வார். உங்களுடைய பிரச்சனைகள் வரும், நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் வரும், அதை ஆண்டவர் தடுக்க மாட்டார். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது, ஆண்டவர் தடுக்கலை. ஆனால் அவர்கள் கூடவே இருந்து அவர்களுடைய அந்த எரிகிற அக்கினிச்சூளைக்கு அவர்களை பாதுகாத்தார். எரேமியா 33:3 அவன் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு கடலில் மூழ்கும்போது அவன் அமைதியாவார்னா இல்லை, உடனடியாக ஆண்டவரே நீ ரட்சியும்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே கையை நீட்டி அவனை தூக்கி விட்டார். ஆமென். அதே போல் தாவீது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எல்லா நெருக்கங்களிலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை கூப்பிடுகிறதிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட கூப்பிட அவர் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து கொண்டே இருந்தார். இப்போ மத்தேயுவில் பார்க்கிற 2 குருடர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களுக்கு நின்று அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். நிறைய பேர் தடை பண்ணாங்க, அவனை அதட்டினாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம கூப்பிடும்போது பலவிதமான தடைகள் வரும், ஆனாலும் நாம் ஆண்டவரை நோக்கி அப்படியே கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது அவர் நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 50 சங்கீதம் 15 ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்து நம்மை விடுவித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்வார். பர்த்திமேயு குருடனை ஆண்டவர் அதே போல தான் அவன் கூப்பிடும்போது அவனுக்கு நின்று அவனை கூப்பிட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். விட்டுட்டாரா? அப்படியே விடலை. அவர்களுக்காக ஒரு இரட்சகனை மோசேயை எழுப்பி அவனை அழைத்து கொண்டு வந்து அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஆபத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நான் சொன்னேன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கர்த்தர் கூட இருந்தார். அதே போல தானியேலோடு சிங்கக்கவியிலும் கர்த்தர் கூட இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிற தேவனாயிருந்தார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அங்கே இங்கே ஓடாதுங்க, மனுஷங்களை தேடி போகாதுங்க. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆபத்தான சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். செங்கடலுக்கு முன்பாக பார்வோனுடைய சேனைகள் பின்பாக வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமாக பேசினாங்க. ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினால் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார். ஆபத்தான சூழ்நிலை தான் ஆண்டவர் விடுவித்தார். அதே போல உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை விடுவிக்கிறவராக கடந்து வருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே முறுமுறுக்காதபடி உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட கர்த்தர் கிருபை தருவீராக. தகப்பனே, ஆண்டவரே, என்ன காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக, ஒரு ஜெயத்துக்காக, எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக, ஆண்டவரே அப்பா, எல்லா பொருளாதார சூழ்நிலைக்காக உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நீ நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தான சூழ்நிலை வரும்போது நீர் அவர்களை விடுவித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர்களை கனப்படுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? மனுஷரை நோக்கி ஓடாதுங்க. நிச்சயமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். God bless you.